வெல்கம் டு கோமதி வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போறோம். கறி குழம்பு மாதிரி உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கிறேன்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு இப்ப நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு இப்ப தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கிறேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 இந்த சைஸ் தக்காளி, இது கொஞ்சம் அரைஞ்ச வாட்டி தக்காளி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா பட்டை லவங்கம் சேர்த்திக்கலாம். ஒரு 4-5 லவங்கம் சேர்த்து இருக்கிறேன். குட்டி குட்டியா இருக்குன்றதுனால 4-5 லவங்கம் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இது இப்ப நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்ப ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு வச்சிடலாம் நம்ம. இதுல இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதுல இப்ப நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இப்ப நம்ம தேங்காய் அரைச்சது எடுத்து ஊத்திக்கலாம். இது குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நம்ம கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா மஞ்சத்தூள், கறி மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நம்ம சிக்கன் மசாலா சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து கறி குழம்பு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், குழம்பு ஈஸியாக வச்சிடலாம் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.